அண்டத்தின் மிக அமைதியான கடவுளான அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு பெரிய சபை நடுவே தன் சொந்த அண்ணன் முறையுள்ள உறவினரின் தலையை துண்டித்தது ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு குற்றவாளி 100 முறை பாவம் செய்ய அனுமதி அளித்த அந்த பயங்கரமான வாக்குறுதி எது? ஒவ்வொரு வசவு சொல்லாக எண்ணப்பட்டு கொண்டிருந்த அந்த நேரத்தையும் 101வது வசவும் மரணமாக வரும் என்று தெரிந்ததால் மொத்த சபையும் நடுங்கிக் கொண்டிருந்த அந்த காட்சியையும் கற்பனை செய்து பாருங்கள். பக்தி தீபம் வழங்கும் இந்த சிறப்பு வீடியோவில் கடவுளின் பொறுமை முடிவுக்கு வந்த அந்த மர்மமான நிகழ்வை நாம் காணப்போகிறோம். வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு மன்னனின் ஆணவத்தோடு சேர்த்து அவனது கழுத்தையும் சுதர்சன சக்கர மறுத்த அந்த ரகசியத்தை இன்று வெளிப்படுத்துவோம். மகாபாரத போருக்கு அடித்தளம் அமைத்த அந்த அதிர வைக்கும் காட்சியை நெருக்கத்திலிருந்து தயாரா? சிசுபால வதம் பற்றிய இந்த கதை இந்திய புராண வரலாற்றின் மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றாகும். அதர்மத்திற்கும் ஆணவத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட எல்லை உண்டு என்பதை இது நமக்கு கற்பிக்கிறது. துவாபர யுகத்தில் சேதி நாட்டு மன்னன் தமகௌஷிக்கும் குந்தியின் சகோதரி ஸ்ருதஸ்ரவாவிற்கும் ஒரு விசித்திரமான குழந்தை பிறந்தபோது இந்த கதை தொடங்குகிறது. அந்த குழந்தை சாதாரணமான ஒன்றல்ல. பிறக்கும்போது அதற்கு 3 கண்களும் 4 கைகளும் இருந்தன. அதன் அழுகுரல் கழுதையின் கணைப்பை போல பயங்கரமாக இருந்தது. தனது குழந்தையின் இந்த உருவத்தை கண்டு அஞ்சிய பெற்றோர் அவனை கைவிட நினைத்தனர். அப்போது ஒரு அசரீரி கேட்டது. அந்த தெய்வீக குரல் இந்த குழந்தையை கைவிட வேண்டாம் என்றும் இவன் ஒரு மாபெரும் வீரனாக திகழ்வான் என்றும் கூறியது. மேலும் யாருடைய மடியில் அமரும் போது இந்த குழந்தையின் கூடுதல் கண்ணும் கைகளும் மறைகிறதோ அவரால் தான் இந்த குழந்தைக்கு மரணம் நிகழும் என்றும் அந்த அசரீரி கூறியது. காலம் மூடியது. ஒரு நாள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தன் அத்தை ஸ்ருதஸ்ரவாவின் வீட்டிற்கு வந்தார். அவர் குழந்தை சிசுபாலனை தன் மடியில் தூக்கிய மாத்திரத்தில் அதிசயமாக அவனது 2 கைகளும் 3வது கண்ணும் மறைந்தன. இதை கண்ட சிசுபாலனின் தாயார் நடுங்கினார். தன் மகனின் மரணம் கிருஷ்ணரின் கைகளில்தான் என்பது அவருக்கு உறுதியானது. அவர் பதற்றத்துடன் கிருஷ்ணரிடம் தன் மகனின் உயிரை பிச்சையாக கேட்டார். சாக்ஷாத் நாராயணனே ஆன கிருஷ்ணர் தன் அத்தைக்கு ஆறுதல் கூறி ஒரு வாக்குறுதி அளித்தார். அத்தை, சிசுபாலனின் 100 தவறுகளை நான் மன்னிப்பேன். அதுவரை அவன் மீது ஆயுதம் ஏந்த மாட்டேன். ஆனால் எப்போது அவன் 101வது தவறை செய்கிறானோ அப்போது அவனது முடிவு நிச்சயம் என்று கூறினார். இந்த வாக்குறுதிதான் சிசுபாலனுக்கு பல ஆண்டுகளாக பாதுகாப்பாக இருந்தது. ஆனால் அதுவே அவனது ஆணவத்தையும் வளர்த்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகு பாண்டவர்கள் தங்கள் வலிமையையும் செல்வத்தையும் காட்ட இந்திரபிரஸ்தத்தில் ஒரு பிரம்மாண்டமான ராஜசூய யாகத்தை நடத்திய போது இந்த கதை அதன் உச்சத்தை எட்டியது. இந்த யாகத்திற்கு பல நாட்டு மன்னர்கள், முனிவர்கள் மற்றும் பெரியோர்கள் அழைக்கப்பட்டிருந்தனர். யாகம் முடிந்ததும் அக்ரபூஜை எனப்படும் முதல் மரியாதை யாருக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கேள்வி எழுந்தது. தர்மம் மற்றும் நீதியை அறிந்த பீஷ்ம பிதாமகர் எந்த தயக்கமும் இன்றி ஸ்ரீகிருஷ்ணரின் பெயரை முன்மொழிந்தார். அறிவு, ஆற்றல் மற்றும் பொறுமையில் கிருஷ்ணரே சிறந்தவர் என்று அவர் கூறினார். பாண்டவர்கள் மகிழ்ச்சியுடன் அதை ஏற்றுக்கொண்டனர். தர்மர் கிருஷ்ணரின் பாதங்களை கழுவத் தொடங்கியதும் சபையிலிருந்த சேதி நாட்டு மன்னன் சிசுபாலன் பொறாமையாலும் கோபத்தாலும் எரிந்தான். கிருஷ்ணர் தனது நிச்சயதார்த்தம் செய்யப்பட்ட பெண்ணான ருக்மிணியை அவர் விருப்பப்படி அழைத்துச் சென்று திருமணம் செய்து கொண்டதால் சிசுபாலன் ஏற்கனவே அவர் மீது தீராத கோபத்தில் இருந்தான். சிசுபாலன் சபையில் எழுந்து நின்று கண்ணிய குறைவாக பேசத் தொடங்கினான். பீஷ்மரை அறிவற்றவர் என்றும் கிருஷ்ணரை மாடு மேய்ப்பவன், திருடன் மற்றும் தாழ்ந்தவன் என்றும் இழிவாக பேசினான். மன்னர்கள் நிறைந்த சபையில் ஒரு மாடு மேய்ப்பவனுக்கு முதல் மரியாதையா என்று கத்தினான். கிருஷ்ணரின் குணத்தை பற்றி அவதூறு பேசியதோடு பாண்டவர்களை கிருஷ்ணரின் அடிமைகள் என்று ஏளனம் செய்தான். சிசுபாலனின் வாயிலிருந்து வசவு சொற்கள் வர வர சபையில் பதற்றம் அதிகரித்தது. பீமனும் அர்ஜுனனும் தங்கள் வாள்களை பிடித்துக்கொண்டு கிருஷ்ணரின் சைகைக்காக காத்திருந்தனர். ஆனால் கிருஷ்ணரின் முகத்தில் ஒரு தெய்வீக அமைதியும் புன்னகையும் நிலவியது. ஒவ்வொரு வசவு சொல்லின் போதும் சிசுபாலனின் ஆயுள் குறைந்து கொண்டே வருவதை அவர் அறிவார். அவர் மனதிற்குள் சிசுபாலனின் தவறுகளை எண்ணிக்கொண்டிருந்தார். சபையில் இருந்த மற்ற மன்னர்கள் கடவுளையே அவமதிக்கும் சிசுபாலனின் துணிச்சலை கண்டு வியந்தனர். கிருஷ்ணர் பயந்து போய்தான் அமைதியாக இருக்கிறார் என்று நினைத்த சிசுபாலனின் ஆணவம் இன்னும் கூடியது. அவன் கிருஷ்ணரின் பெற்றோரையும் அவரது குலத்தையும் அவர் செய்த தர்ம யுத்தங்களையும் கேலி செய்தான். எண்ணிக்கை 90 தாண்டிய போது சிசுபாலனே, நாக்கை கட்டுப்படுத்து, உன் முடிவு நெருங்கிவிட்டது என்று கிருஷ்ணர் எச்சரித்தார். ஆனால் காலத்தின் பிடியில் சிக்கிய சிசுபாலன் அந்த எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் 100வது வசவையும் சொன்னான். சபையில் ஒரு நிசப்தம் நிலவியது. காலமே உறைந்து போனது போல இருந்தது.
சிசுபாலன் 101வது வசவுச் சொல்லை சொன்ன அடுத்த நொடி அமைதியாக இருந்த கிருஷ்ணர் பயங்கரமான விஸ்வரூபம் எடுத்தார். அவர் கம்பீரமான குரலில், சிசுபாலனே, உன் ஆயுள் முடிந்தது. என் அத்தைக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றிவிட்டேன். இனி நீதிக்கான நேரம் என்று முழங்கினார். கிருஷ்ணர் தன் ஆள்காட்டி விரலை உயர்த்தியதும் அங்கே சுடர்விடும் சுதர்சன சக்கரம் தோன்றியது. அதன் ஒளி 1000 சூரியர்களுக்கு இணையான பிரகாசத்துடன் இருந்தது. அதன் கர்ஜனையால் பூமியே அதிர்ந்தது. தன் முன்னே மரணத்தை கண்ட சிசுபாலன் தப்பிக்க முயன்றான். ஆனால் சுதர்சன சக்கரத்திலிருந்து தப்புவது இயலாத காரியம். கிருஷ்ணர் சக்கரத்தை ஏவிய அடுத்த நொடி அந்த தெய்வீக ஆயுதம் சிசுபாலனின் தலையை அவனது உடலிலிருந்து பிரித்தது. சிசுபாலனின் உயிரற்ற உடல் தரையில் விழுந்தது. அப்போது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. சிசுபாலனின் உடலிலிருந்து ஒரு ஒளி தோன்றி அது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாதங்களில் கலந்தது. சிசுபாலன் உண்மையில் மகாவிஷ்ணுவின் துவாரபாலகரான ஜெயன் ஆவார். ஒரு சாபத்தின் காரணமாக அவர் அசுரனாக பிறக்க வேண்டியிருந்தது. இறைவனின் கைகளால் வதம் செய்யப்பட்டால்தான் அவருக்கு மோட்சம் கிடைக்கும் என்பது விதி. கடவுள் மிகவும் பொறுமையானவர். அவர் மனிதன் திருந்துவதற்கு 100 வாய்ப்புகள் தருகிறார். ஆனால் ஆணவமும் பாவமும் எல்லையை தாண்டும் போது சுதர்சன சக்கரம் போன்ற நீதி நிச்சயம் வரும் என்பதை இந்த நிகழ்வு நிரூபிப்பது. சபையில் இருந்தவர்கள் கிருஷ்ணரின் இந்த ரூபத்தை கண்டு வணங்கினர். எங்கும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்ற கோஷம் எதிரொலித்தது. சிசுபால வதத்திற்கு பிறகு அந்த இந்திரபிரஸ்த தர்ம சபையில் ஒரு நிசப்தம் நிலவியது. ஒரு மன்னனின் ஆணவத்தை அளித்த அந்த சுதர்சன சக்கரம் மீண்டும் கிருஷ்ணரின் விரலுக்கே வந்து மறைந்தது. சிசுபாலனின் உடல் தரையில் கிடந்தாலும் அங்கிருந்த முனிவர்களின் கண்களில் பயத்திற்கு பதிலாக ஒரு திருப்தி தெரிந்தது. இது வெறும் கொலை அல்ல, ஒரு மகா தூய்மைப்படுத்தும் நிகழ்வு என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். தர்மத்தின் வடிவமான தர்மர் தன் புனிதமான யாகத்தில் இந்த இரத்த களரியால் ஏதேனும் இடையூறு ஏற்படுமோ என்று ஒரு நிமிடம் தயங்கி பீஷ்மரை பார்த்தார். கிருஷ்ணரின் மீது மாறாத பக்தி கொண்ட பீஷ்மர் தர்மரின் மனதை அறிந்து கொண்டு, தர்மராஜாவே, அஞ்ச வேண்டாம், இது வதமல்ல, யாகத்தின் முழுமை. சாட்சாத் நாராயணனே இருக்கும் இடத்தில் நடக்கும் அனைத்தும் நன்மையே. சிசுபாலனுக்குள் இருந்த அசுரத்தன்மை அழிந்துவிட்டது. அவனது ஆன்மா தான் வந்த இடமான பரமாத்மாவிடமே சென்று சேர்ந்து விட்டது என்று கூறி தேற்றினார். இந்த மொழிபெயர்ப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் இதே போன்ற மற்ற கதைகளையும் மொழிபெயர்க்க நான் உதவட்டுமா? ஸ்ரீகிருஷ்ணர் மிகவும் மென்மையான புன்னகையுடன் தர்மரை நோக்கி பார்த்து யாகத்தின் அடுத்த கட்ட சடங்குகளை தொடருமாறு கூறினார். அதர்மத்திற்கு முடிவு கட்டுவது என்பது எப்போதும் நல்ல காரியங்களுக்கு தடையாக இருக்காது என்றும், மாறாக அது அந்த காரியம் வெற்றியடைந்ததற்கான அடையாளம் என்றும் அவர் தெரிவித்தார். அதன் பிறகு அங்கிருந்த பிராமணர்கள் வேத மந்திரங்களை முழங்கி அந்த இடத்தை முறைப்படி தூய்மைப்படுத்தினார்கள். சிசுபாலனின் மகனுக்கு ஆறுதல் கூறப்பட்டு அவனை சேதி நாட்டின் புதிய அரசராக அறிவிக்க முடிவு செய்யப்பட்டது. ஏனெனில் கிருஷ்ணரின் நோக்கம் நாட்டை அபகரிப்பது அல்ல, மாறாக அதர்மத்தை அழிப்பதே ஆகும். இந்த சம்பவம் அங்கிருந்த மற்ற எல்லா மன்னர்களுக்கும் ஒரு வலிமையான எச்சரிக்கையை வழங்கியது. இதுவரை சிசுபாலனுக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருந்த மன்னர்கள் இப்போது பயத்தில் நடுங்கத் தொடங்கினார்கள். துவாரகை நாயகனின் அமைதி என்பது அவருடைய பலவீனம் அல்ல, அது அவருடைய கருணை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். 100 தவறுகள் வரை பொறுத்து கொள்ளும் அவருடைய அந்த பொறுமை உண்மையில் மனிதர்கள் தங்களை திருத்திக் கொள்ள கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாகும். ஆனால் அந்த வாய்ப்பை எவன் ஒருவன் நிராகரிக்கிறானோ அவனுடைய அழிவு இதுபோலவே நிச்சயம் நிகழும் என்பது அவர்களுக்கு புரிந்தது. இதனைத் தொடர்ந்து ராஜசூய யாகத்தின் மற்ற சடங்குகள் மிகவும் விமரிசையாக நடத்த முடிந்தன. தர்மருக்கு முறைப்படி சக்கரவர்த்தி என்ற பட்டம் சூட்டப்பட்டது. மன்னர்கள் அனைவரும் காணிக்கைகளை சமர்ப்பித்து அவருடைய பாதங்களில் வணங்கினார்கள். ஆனால் அன்று அனைவருடைய கவனமும் ஸ்ரீகிருஷ்ணர் மீதே நிலைத்திருந்தது. ஸ்ரீகிருஷ்ணர் தனது அத்தையான சுருதஸ்ரவாவுக்கு கொடுத்த வாக்குறுதியை இறுதி வரை எப்படி காப்பாற்றினார் என்பதை பற்றி மக்கள் பேசிக்கொண்டார்கள். தனது வாக்குறுதியின் கண்ணியம் காக்கப்படும் வரை தனக்கு நேர்ந்த கடுமையான அவமானங்களையும் பொறுத்து கொண்டது அவருடைய உயர்ந்த குணத்தை காட்டியது. ஆனால் எப்போது அந்த கண்ணியம் மீறப்பட்டதோ அப்போது அவர் தனது சுதர்சன சக்கரத்தை ஏந்தி தர்மத்தை காப்பதற்காக தனது சொந்த பந்தங்கள் மீதான பாசத்தை கைவிடுவதே இறைவனின் உண்மையான வடிவம் என்பதை நிரூபித்தார். யாகம் முடிந்து விருந்தினர்கள் அனைவரும் விடைபெறத் தொடங்கிய போது கிருஷ்ணர் தருமரை தனியாக அழைத்து ஒரு ஆழமான கருத்தை கூறினார். சிசுபாலனின் வதம் என்பது வரப்போகும் ஒரு மிகப்பெரிய போருக்கான ஒரு சிறு முன்னோட்டம் மட்டுமே என்று அவர் எச்சரித்தார். உலகில் எப்போதெல்லாம் அதிகாரம் மற்றும் சக்தியின் தலைக்கணம் மனிதனின் உச்சிக்கு ஏறுகிறதோ அப்போதெல்லாம் இத்தகைய அழிவு பாதையான முடிவுகளே ஏற்படும் என்று அவர் விளக்கினார். சிசுபாலனின் வதம் என்பது ஒரு தனி மனிதனின் முடிவு மட்டுமல்ல, இறைவனுக்கே சவால் விட துணிந்த அந்த தீய சிந்தனையின் முடிவாகும்.
ஒரு ஆட்சியாளர் எப்போதும் நீதியுடனும் நேர்மையுடனும் இருக்க வேண்டும் என்றும் தனது அதிகாரத்தை ஒருபோதும் தவறாக பயன்படுத்தக்கூடாது என்றும் கிருஷ்ணர் தருமரிடம் கூறினார். ஏனெனில் காலச்சக்கரம், அதாவது சுதர்சன சக்கரம், ஒவ்வொருவருடைய செயல்களுக்கும் கணக்கு வைத்திருக்கிறது என்று அவர் அறிவுறுத்தினார். இந்திரபிரஸ்தத்தின் அந்த பிரம்மாண்ட மாளிகையிலிருந்து வெளியேறும்போது கிருஷ்ணரின் மனதில் எதிர்காலத்தை பற்றிய தெளிவான சித்திரம் இருந்தது. இன்று ஒரு தீயவன் அழிந்திருந்தாலும் ஹஸ்தினாபுரத்தின் வீதிகளில் இன்னும் பொறாமை மற்றும் பகைமை என்னும் நெருப்பு எரிந்து கொண்டிருப்பதை அவர் அறிந்திருந்தார். அநீதிக்கு எதிரான போருக்கான அடித்தளம் சிசுபால வதத்தின் மூலம் அமைக்கப்பட்டு விட்டது என்பது உறுதியானது. இந்த வரலாறு இன்றும் நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறது. நாம் நம் வாழ்வில் பொறுமையுடன் இருக்க வேண்டும். அதே சமயம் அநீதியையும் அதர்மத்தையும் நம்மை அழிக்கும் அளவிற்கு வளரவிடக்கூடாது. கிருஷ்ணர் ஏவிய அந்த சுதர்சன சக்கரம் சிசுபாலனின் கழுத்தை மட்டும் தாக்கவில்லை, மாறாக உலகின் அனைத்து அகங்காரம் கொண்டவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கையாக அமைந்தது. இறைவனின் பொறுமை எல்லையற்றதாக இருக்கலாம், ஆனால் அவரது நீதி தவறாதது மற்றும் இறுதியானது. இவ்வாறாக சிசுபாலனின் முடிவுடன் துவாபர யுகத்தின் ஒரு முக்கிய அத்தியாயம் நிறைவடைந்து தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையிலான இறுதி முடிவை தீர்மானிக்கப் போகும் அந்த பயங்கரமான மகாபாரத போருக்கான களம் தயாரானது. சிசுபாலன் கொல்லப்பட்ட பிறகு இந்திரபிரஸ்தத்தின் அந்த பெரிய தர்ம சபையில் ஒரு நிசப்தம் நிலவியது. அந்த அமைதி காலத்தின் கடவுளான மகாகாலன் நேரில் வந்ததை உணரச் செய்வதைப் போல இருந்தது. சற்று நேரத்திற்கு முன்புதான் ஒரு அரசனின் கர்ப்பத்தை அழித்த அந்த சுதர்சன சக்கரம் ஸ்ரீ கிருஷ்ணரின் விரலுக்கு திரும்பி வந்து சட்டென்று மறைந்து போனது. சிசுபாலனின் உயிரற்ற உடல் தரையில் கிடந்தது. ஆனால் அங்கிருந்த முனிவர்களின் கண்களில் பயத்திற்கு பதிலாக ஒரு தெய்வீக திருப்தி தெரிந்தது. இது வெறும் கொலை அல்ல, மாறாக ஒரு ஆன்மாவின் மிகப்பெரிய தூய்மை என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். தர்மத்தின் வடிவான தர்மர், அதாவது யுதிஷ்டிரர், சில நொடிகள் அதிர்ச்சியில் உறைந்து போனார். தனது புனிதமான யாகத்தில் இந்த இரத்த களரியால் ஏதேனும் இடையூறு ஏற்படுமோ என்று அவர் அஞ்சினார். அவர் நடுங்கும் குரலில் பீஷ்மரை நோக்கினார். கிருஷ்ணர் மீது அளவற்ற பக்தி கொண்ட பீஷ்மர் தர்மரின் மன ஓட்டத்தை புரிந்து கொண்டு கம்பீரமான குரலில் பேசினார். தர்மராஜாவே, அஞ்ச வேண்டாம். இது பதமல்ல, யாகத்தின் முழுமையாகும். எங்கே நாராயணன் நேரில் இருக்கிறாரோ அங்கே நடக்கும் ஒவ்வொரு செயலும் நன்மையே தரும். சிசுபாலனுக்குள்ளிருந்த அசுர குணம் இறந்துவிட்டது. அவனது ஆன்மா எங்கிருந்து வந்ததோ அந்த பரம்பொருளிடமே சென்று சேர்ந்து விட்டது என்று கூறினார். அதற்கு காரணம் சிசுபாலனின் விருப்பம் கூட ஈடு இணையற்றதாக இருந்தது. அவனது மனதின் மையத்தில் ஒவ்வொரு நொடியும் கிருஷ்ணரே வீற்றிருந்தார். அது அவமானப்படுத்துவதற்காகவோ அல்லது சவால் விடுவதற்காகவோ இருந்தாலும் அவனது கவனம் முழுவதும் கோவிந்தன் மீதே இருந்தது. புராணங்களில் இது சாயுஜ்ய முக்தி, அதாவது இறைவனுடன் ஒன்றர கலத்தல் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது பக்தியாலோ அல்லது பகையாலோ எவர் ஒருவர் இறைவனை பற்றிய சிந்தனையிலேயே மூழ்கி இருக்கிறாரோ இறுதியில் அவர் இறைவனிலேயே கலந்து விடுவார். முனிவர்கள் இந்த அற்புத காட்சியைக் கண்டு மலர் தூவி ஆசி வழங்கினார்கள். கிருஷ்ணர் தண்டனை வழங்கும் நீதிபதி மட்டுமல்ல, அவர் உயிர்களை காத்து ரட்சிக்கும் தந்தை என்பதையும் போற்றினார்கள். இந்த சம்பவம் துரியோதனன் மற்றும் அவனது கூட்டாளிகள் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. யாகத்தின் சிறப்பும் கிருஷ்ணரின் அசாத்தியமான வீரமும் துரியோதனன் இதயத்தில் ஒரு பயத்தை உருவாக்கியது. எந்த ஒரு ஆயுதமும் பெரும் படையும் இன்றி வெறும் மன உறுதியாலும் ஒரு சக்கரத்தாலும் அந்த காலத்தின் மிகப்பெரிய வீரர்களில் ஒருவனை கிருஷ்ணர் வீழ்த்தியதைக் கண்டு அவன் அதிர்ந்து போனான். அதர்மத்தின் பாதை மரணத்திற்கே இட்டுச் செல்லும் என்பதற்கு சிசுபாலனின் மரணம் துரியோதனனுக்கு விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கை. ஆனால் அழிவுகாலம் நெருங்கும் போது புத்தி தடுமாறும் என்பார்கள். துரியோதனன் உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக தன் சூழ்ச்சிகளை அதிகப்படுத்தினான். இந்திரபிரஸ்தத்தின் மாய மாளிகையில் தான் கேலி செய்யப்பட்டதற்கும் கிருஷ்ணரின் செல்வாக்கு வளர்வதற்கும் பழிவாங்க சகுனியுடன் சேர்ந்து சூதாட்டத்திற்கு திட்டம் தீட்டினான். இப்படியாக சிசுபாலனின் இரத்தம் குருக்ஷேத்திர போர்க்களம் சிவப்பாக போவதற்கு முதலடியாக அமைந்தது. யாகம் முடிந்த பிறகு அமைதி நிலவிய போது கிருஷ்ணர் பாண்டவர்களுடன் தனிமையில் நேரம் செலவிட்டார். பொறுமையும் மன்னிப்பும் பலனளிக்காத போதுதான் வலிமையை பயன்படுத்த வேண்டும் என்பதை அவர் அர்ஜுனனுக்கு விளக்கினார். சிசுபாலனின் 100 தவறுகள் என்பது ஒரு மனிதன் திருந்துவதற்காக இறைவன் கொடுக்கும் 100 வாய்ப்புகளை குறிக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு சிசுபாலன் இருக்கிறான். அது அகங்காரம், கோபம் மற்றும் பொறாமையாக வெளிப்படுகிறது. சரியான நேரத்தில் அதை கட்டுப்படுத்தாவிட்டால் அது ஆன்மாவை அழித்துவிடும். பாவம் அதன் எல்லையை தொடும்போதுதான் நீதியின் சக்கரம் வெளியே வரும் என்கிற கிருஷ்ணரின் செய்தி மிக தெளிவானது. பாண்டவர்கள் இந்த உபதேசங்களை நெஞ்சில் ஏந்தி சூழ்நிலை எப்படி இருந்தாலும் தர்மத்தின் பாதையிலேயே நடப்போம் என்று உறுதி பூண்டார்கள். சிசுபால வதத்தின் கதை வெறும் ஒரு புராண கதை மட்டுமல்ல, அது அதிகாரம், வரம்பு மற்றும் நீதி ஆகியவற்றின் சமநிலையை பற்றியதாகும்.
இறைவனுக்கு எந்த உயிரும் எதிரியோ அல்லது அந்நியமோ அல்ல என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. அவர் ஒரு சூத்திரதாரி போல உயிர்களை அவர்களின் கர்ம வினைக்கு ஏற்ப வழிநடத்துகிறார். சிசுபாலனின் முடிவு என்பது உண்மையில் ஒரு ஆன்மாவின் விடுதலைக்கான கொண்டாட்டமாகும். அவன் தன் முற்பிறவி பாவம் மற்றும் இந்த பிறவியின் அகங்காரத்திலிருந்து விடுபட்டு இறைவனின் திருவடியைச் சேர்ந்தான். மாலை நேரத்தில் யாகத்தீ அணைந்து வானில் நட்சத்திரங்கள் தோன்றிய போது இந்திரபிரஸ்தத்தின் சபை மெல்ல காலியானது. மன்னர்கள் தங்கள் தேர்களில் ஏறிச் சென்றனர். ஆனால் கிருஷ்ணரின் அந்த சாந்தமான முகமும் சுதர்சன சக்கரத்தின் ஒளியும் அவர்கள் மனதில் நீங்காத இடத்தை பிடித்தன. கிருஷ்ணரின் கோபம் கூட ஒரு ஆசீர்வாதம்தான். ஏனெனில் ஒரு உயிரை உலக பந்தங்களிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று நினைக்கும் போது மட்டுமே அவர் ஆயுதம் ஏந்துகிறார். சிசுபால வதத்தின் இந்த கதை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பிருந்தது போலவே இன்றும் பொருத்தமானதாக இருக்கிறது. நமது செயல்களே நமது விதியை தீர்மானிக்கின்றன என்பதை இது நமக்கு தொடர்ந்து நினைவூட்டுகிறது. எப்பேற்பட்ட மன்னனாக இருந்தாலும் சரி அல்லது சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, அதிகார போதையில் எல்லை மீறி மற்றவர்களை அவமானப்படுத்தினால் அவனுடைய வீழ்ச்சி நிச்சயம். சுதர்சன சக்கரம் என்பது ஒரு ஆயுதம் மட்டுமல்ல, அது பிரபஞ்சத்தின் நீதியின் அடையாளம். பாண்டவர்களின் ராஜசூய யாகம் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டது. அதே சமயம் அது மகாபாரதம் எனப்படும் அந்த பெரும் போருக்கான அஸ்திவாரத்தையும் பலப்படுத்தியது. கர்வத்தின் முடிவு கொடூரமானதாக இருந்தாலும் அந்த முடிவிலிருந்துதான் புதிய தர்மமும் நீதியும் கொண்ட ஒரு யுகம் பிறக்கிறது. இந்த மொழிபெயர்ப்பு தங்களுக்கு திருப்தி அளித்ததா அல்லது இதில் ஏதேனும் மாற்றங்கள் செய்ய வேண்டுமா என்பதை என்னிடம் கூற முடியுமா? சிசுபாலனின் முடிவுக்கு பிறகு இந்திரபிரஸ்தத்தின் அந்த யாகசாலையில் நிலவிய அமைதி வெறும் ஒரு எதிரியின் அழிவினால் உண்டான அமைதி மட்டுமல்ல, அது ஒரு யுக மாற்றத்தின் தொடக்கமாகும். கிருஷ்ண பரமாத்மா தான் அன்பிற்கும் குழலிசைக்கும் மட்டும் தலைவன் அல்ல, மாறாக அதர்மத்தை அழிப்பதற்கு தயங்காத காலச்சக்கரத்தை இயக்குபவனும் அவனே என்பதை மெய்ப்பித்து காட்டினான். சிசுபாலன் கொல்லப்பட்டதும் சேதி நாட்டின் மந்திரிகளுக்கும் அங்கு வந்திருந்த மக்களுக்கும் தங்கள் நாட்டின் எதிர்காலம் என்னவாகுமோ என்கிற இனம் புரியாத பயம் ஏற்பட்டது. ஆனால் அளவற்ற கருணையும் நேர்மையும் கொண்ட கிருஷ்ணர் தன்னுடைய போர் ஒரு தனிமனிதனின் தீய குணங்களுக்கு எதிரானதே தவிர அவனது அப்பாவை வம்சத்திற்கு எதிரானது அல்ல என்பதை தெளிவுபடுத்தினார். கிருஷ்ணர் தாமே முன்வந்து சிசுபாலனின் மகன் திருஷ்டகேதுவிடம் சென்று அவன் தலைமேல் கை வைத்து ஆசி வழங்கி அவனுக்கு ஆறுதல் கூறினார். தர்மரின் ஆலோசனையை பெற்று திருஷ்டகேதுவை சேதி நாட்டின் புதிய மன்னனாக கிருஷ்ணர் அறிவிக்கச் செய்தார். இதன் மூலம் தர்மத்தை நிலைநாட்டுவதின் நோக்கம் அடுத்தவர் நாட்டை பறிப்பது அல்ல என்பதை உலகிற்கு உணர்த்தினார். திருஷ்டகேது பிற்காலத்தில் பாண்டவர்களின் மிகச்சிறந்த நம்பிக்கைக்குரிய நண்பனாக திகழ்ந்தான். இது கிருஷ்ணரின் தண்டனையிலும் ஒரு நன்மையும் சீர்திருத்தமும் ஒளிந்திருக்கும் என்பதற்கு சான்றாகும். ராஜசூய யாகத்தில் நடந்த இந்த வரலாற்று சம்பவம் துரியோதனனின் மனதில் பொறாமை தீயை மூட்டியது. அது இப்போது பெரு நெருப்பாக எரியத் தொடங்கியது. சிசுபாலன் கொல்லப்பட்டதை பார்த்த துரியோதனன் கிருஷ்ணர் பாண்டவர்களுடன் இருக்கும் வரை அவர்களை போர்க்களத்தில் வெல்வது என்பது இயலாத காரியம் என்பதை புரிந்து கொண்டான். இந்த விரக்தியும் பயமுமே அவனை சகுனியுடன் சேர்ந்து சதித்திட்டம் தீட்ட தூண்டியது. அறியாமலேயே சிசுபால வதம் குருக்ஷேத்திர போருக்கான எண்ணிக்கையை தொடங்கிவிட்டது. ஒருபுறம் பாண்டவர்கள் தங்கள் யாகத்தின் வெற்றியால் பெருமிதம் கொண்டிருந்தாலும் மறுபுறம் விதியின் சக்கரம் தன் வேலையை காட்டத் தொடங்கியது. கிருஷ்ணர் விடை பெற்று செல்லும் போது அர்ஜுனனை ஒரு அர்த்தமுள்ள பார்வை பார்த்தார். இது வெறும் சிசுபாலன் மட்டும்தான். தர்மத்தின் வழியில் தடையாக நிற்கும் இன்னும் பல அகங்காரம் கொண்ட வீரர்களின் முடிவு வரவேண்டியுள்ளது என்று ஜாடை காட்டுவது போல் இருந்தது. கிருஷ்ணர் துவாரகைக்கு திரும்பியது வெறும் பயணம் மட்டுமல்ல, அது பாண்டவர்களை ஒரு மிகப்பெரிய சோதனைக்கு தயார்படுத்திவிட்டு சென்ற செயலாகும். அந்த சோதனையில் வென்றுதான் அவர்கள் பாரத தேசத்தின் உண்மையான காவலர்களாக உருவெடுக்கப் போகிறார்கள். சிசுபாலன் இறப்பின் ஆன்மீக பக்கத்தை பார்த்தால் அது பகைமை வழி பக்தி. எதிரியாக நினைத்தாலும் கடவுளையே எப்போதும் நினைத்து கொண்டிருப்பது என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாகும். பாகவத புராணத்தின்படி ஒரு காதலன் எப்போதும் தன் காதலியையே நினைத்து கொண்டிருப்பது போல சிசுபாலன் வெறுப்பின் காரணமாக இருந்தாலும் எப்போதும் கிருஷ்ணரையே நினைத்து கொண்டிருந்தான். அவனது எண்ணம் முழுவதும் கிருஷ்ணரின் பெயர், உருவம் மற்றும் செயல்களாலேயே நிறைந்திருந்தது. அந்த நினைவு பகைமையால் வந்ததாக இருந்தாலும் கடவுள் மீது அவன் கொண்டிருந்த அந்த ஒருமுகப்பட்ட கவனம் எவ்வளவு ஆழமானது என்றால், அவன் இறக்கும்போது அவனுக்கு இறைவனின் நேரடி தரிசனம் கிடைத்தது. அவனது ஆன்மா அந்த பரஞ்சோதியிலேயே கலந்து விட்டது.
இறைவனின் நீதி எப்போதும் பாரபட்சம் பார்க்காது என்பதை இந்த கதை கற்பிக்கிறது. சிசுபாலன் 100 தவறுகள் செய்யும் வரை அவனுக்கு கிருஷ்ணர் வாய்ப்பளித்தார். இது இறைவனின் அளவற்ற பொறுமையையும் கருணையையும் காட்டுகிறது. இது மனிதர்களுக்கும் ஒரு பாடமாகும். நாம் வாழ்க்கையில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அதே சமயம் அநீதியை சகித்துக் கொள்வதற்கும் ஒரு எல்லை உண்டு என்பதையும் உணர வேண்டும். அநீதியை ஒரு எல்லைக்கு மேல் தடுக்காவிட்டால் அது சமூகத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். வரலாறு மற்றும் புராணங்களின்படி சிசுபால வதம் என்பது வெறும் ஒரு கொலை சம்பவம் அல்ல. அது மரியாதை மற்றும் வரம்பு பற்றிய பாடமாகும். உறவு முறை எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் சிசுபாலன் கிருஷ்ணருக்கு சகோதரன் முறைதான். அவன் தர்மத்திற்கு எதிராக நின்று சமூகத்தின் ஒழுக்கத்தை சிதைக்கிறான் என்றால் அவனுக்கு தண்டனை கிடைப்பது உறுதி என்பதை இது தெளிவுபடுத்துகிறது. கிருஷ்ணர் தன் அத்தைக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றி உறவுக்கு மதிப்பளித்தார். அதே சமயம் சுதர்சன சக்கரத்தை ஏவி உலகிற்கான தன் கடமையையும் ஆற்றினார். இன்றும் நாம் சிசுபாலவதத்தின் கதையை கேட்கும்போது தீமை எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் அது ஒரு நாள் உண்மையின் முன் மண்டியிட்டே தீரும் என்கிற நம்பிக்கை பிறக்கிறது. சுதர்சன சக்கரத்தின் அந்த வேகம் இன்றும் அதர்மம் செய்பவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் தர்மத்தை காப்பவர்களுக்கு ஒரு நம்பிக்கையாகவும் இருக்கிறது. இப்படியாக இந்திரபிரஸ்தத்தின் அந்த சபை கலைந்தது. மன்னர்கள் தங்கள் நாடுகளுக்கு திரும்பினார்கள். ஆனால் கிருஷ்ணரின் அந்த பேரண்ட நீதியின் குரல் யுகம் கடந்து இன்றும் ஒலித்து கொண்டிருக்கிறது. சிசுபாலன் கொல்லப்பட்ட பிறகு அவனது உடலிலிருந்து வெளிப்பட்ட ஒரு தெய்வீக ஒளி பகவான் கிருஷ்ணரின் உடலில் கலந்தது. அந்த தரிசனம் அங்கிருந்த அறிஞர்களுக்கு ஒரு மாபெரும் உண்மையை உணர்த்தியது. இறைவனின் லீலைகளை புரிந்து கொள்வது சாதாரண மனித அறிவுக்கு எட்டாத ஒன்று. வாழ்க்கை முழுவதும் கிருஷ்ணரை வெறுத்த சிசுபாலனுக்கு பெரிய முனிவர்கள் கூட கடுமையான தவத்திற்கு பிறகு அடைய முடியாத ஒரு உயரிய நிலை கிடைத்தது. அதற்கு காரணம் சிசுபாலனின் வெறுப்பும் கூட ஈடு இணையற்றதாக இருந்தது. அவனது மனதின் மையத்தில் ஒவ்வொரு நொடியும் கிருஷ்ணரே வீற்றிருந்தார். அது அவமானப்படுத்துவதற்காகவோ அல்லது சவால் விடுவதற்காகவோ இருந்தாலும் அவனது கவனம் முழுவதும் கோவிந்தன் மீதே இருந்தது. புராணங்களில் இது சாயுஜ்ய முக்தி, அதாவது இறைவனுடன் ஒன்றர கலத்தல் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது பக்தியாலோ அல்லது பகையாலோ எவர் ஒருவர் இறைவனை பற்றிய சிந்தனையிலேயே மூழ்கி இருக்கிறாரோ இறுதியில் அவர் இறைவனிலேயே கலந்து விடுவார். முனிவர்கள் இந்த அற்புத காட்சியைக் கண்டு மலர் தூவி ஆசி வழங்கினார்கள். கிருஷ்ணர் தண்டனை வழங்கும் நீதிபதி மட்டுமல்ல, அவர் உயிர்களை காத்து ரட்சிக்கும் தந்தை என்பதையும் போற்றினார்கள். இந்த சம்பவம் துரியோதனன் மற்றும் அவனது கூட்டாளிகள் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. யாகத்தின் சிறப்பும் கிருஷ்ணரின் அசாத்தியமான வீரமும் துரியோதனன் இதயத்தில் ஒரு பயத்தை உருவாக்கியது. எந்த ஒரு ஆயுதமும் பெரும் படையும் இன்றி வெறும் மன உறுதியாலும் ஒரு சக்கரத்தாலும் அந்த காலத்தின் மிகப்பெரிய வீரர்களில் ஒருவனை கிருஷ்ணர் வீழ்த்தியதைக் கண்டு அவன் அதிர்ந்து போனான். அதர்மத்தின் பாதை மரணத்திற்கே இட்டுச் செல்லும் என்பதற்கு சிசுபாலனின் மரணம் துரியோதனனுக்கு விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கை. ஆனால் அழிவுகாலம் நெருங்கும் போது புத்தி தடுமாறும் என்பார்கள். துரியோதனன் உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக தன் சூழ்ச்சிகளை அதிகப்படுத்தினான். இந்திரபிரஸ்தத்தின் மாய மாளிகையில் தான் கேலி செய்யப்பட்டதற்கும் கிருஷ்ணரின் செல்வாக்கு வளர்வதற்கும் பழிவாங்க சகுனியுடன் சேர்ந்து சூதாட்டத்திற்கு திட்டம் தீட்டினான். இப்படியாக சிசுபாலனின் இரத்தம் குருக்ஷேத்திர போர்க்களம் சிவப்பாக போவதற்கு முதலடியாக அமைந்தது. யாகம் முடிந்த பிறகு அமைதி நிலவிய போது கிருஷ்ணர் பாண்டவர்களுடன் தனிமையில் நேரம் செலவிட்டார். பொறுமையும் மன்னிப்பும் பலனளிக்காத போதுதான் வலிமையை பயன்படுத்த வேண்டும் என்பதை அவர் அர்ஜுனனுக்கு விளக்கினார். சிசுபாலனின் 100 தவறுகள் என்பது ஒரு மனிதன் திருந்துவதற்காக இறைவன் கொடுக்கும் 100 வாய்ப்புகளை குறிக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு சிசுபாலன் இருக்கிறான். அது அகங்காரம், கோபம் மற்றும் பொறாமையாக வெளிப்படுகிறது. சரியான நேரத்தில் அதை கட்டுப்படுத்தாவிட்டால் அது ஆன்மாவை அழித்துவிடும். பாவம் அதன் எல்லையை தொடும்போதுதான் நீதியின் சக்கரம் வெளியே வரும் என்கிற கிருஷ்ணரின் செய்தி மிக தெளிவானது. பாண்டவர்கள் இந்த உபதேசங்களை நெஞ்சில் ஏந்தி சூழ்நிலை எப்படி இருந்தாலும் தர்மத்தின் பாதையிலேயே நடப்போம் என்று உறுதி பூண்டார்கள். சிசுபால வதத்தின் கதை வெறும் ஒரு புராண கதை மட்டுமல்ல, அது அதிகாரம், வரம்பு மற்றும் நீதி ஆகியவற்றின் சமநிலையை பற்றியதாகும். இறைவனுக்கு எந்த உயிரும் எதிரியோ அல்லது அந்நியமோ அல்ல என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. அவர் ஒரு சூத்திரதாரி போல உயிர்களை அவர்களின் கர்ம வினைக்கு ஏற்ப வழிநடத்துகிறார். சிசுபாலனின் முடிவு என்பது உண்மையில் ஒரு ஆன்மாவின் விடுதலைக்கான கொண்டாட்டமாகும். அவன் தன் முற்பிறவி பாவம் மற்றும் இந்த பிறவியின் அகங்காரத்திலிருந்து விடுபட்டு இறைவனின் திருவடியைச் சேர்ந்தான். மாலை நேரத்தில் யாகத்தீ அணைந்து வானில் நட்சத்திரங்கள் தோன்றிய போது இந்திரபிரஸ்தத்தின் சபை மெல்ல காலியானது. மன்னர்கள் தங்கள் தேர்களில் ஏறி சென்றனர். ஆனால் கிருஷ்ணரின் அந்த சாந்தமான முகமும் சுதர்சன சக்கரத்தின் ஒளியும் அவர்கள் மனதில் நீங்காத இடத்தை பிடித்தன. அகங்காரம் கொண்டவன் வீழ்வான் என்பதும் உண்மையே.
இறுதியில் வெல்லும் என்பதும் வரும் தலைமுறைக்கு இந்த கதை ஒரு வழிகாட்டியாக அமைந்தது. இறுதியாக கிருஷ்ணரின் தேர் துவாரகையை நோக்கிச் சென்றபோது அவர் ஒருமுறை திரும்பி இந்திரபிரஸ்தத்தை பார்த்தார். அவர் முகத்தில் அதே மர்மமான புன்னகை இருந்தது. ஆட்டம் இன்னும் முடியவில்லை, ஒரு பெரிய அத்தியாயம் இனிதான் தொடங்குகிறது என்பதை அவர் அறிவார். தர்மத்தை நிலைநாட்ட எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் செல்லலாம் என்பதை சிசுபாலவதம் உறுதி செய்தது. ஒரு முறை வெளியே வந்த அந்த சுதர்சன சக்கரம் பூமியிலிருந்து அதர்மம் அழியும் வரை அமைதியடையப் போவதில்லை. இப்படியாக ராஜசூய யாகத்தின் அந்த மேடையில் அகங்காரத்தின் இரத்தம் சிந்தப்பட்டு சத்தியத்திற்கான புதிய விளக்கம் எழுதப்பட்டது. வரலாற்றில் இது சிசுபாலவதம் என்று காலம் காலமாக நினைவு கூறப்படும். இந்த கதை இதோடு முடிகிறது. ஆனால் அதிகாரத் திமிரால் வரம்புகளை மீறுபவர்களின் காதுகளில் இதன் எச்சரிக்கை இன்றும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. சிசுபாலனின் வெட்டுண்ட தலை என்பது அதிகாரப் போதையில் வரம்பு மீறும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு எச்சரிக்கையாகும். நினைவில் கொள்ளுங்கள், இறைவன் உங்களுக்கு திருந்துவதற்கு 100 வாய்ப்புகளை கொடுக்கிறான். ஆனால் 101வது வாய்ப்பு வரும்போது அங்கு மன்னிப்பு இருக்காது, நீதி மட்டும்தான் இருக்கும். உங்கள் பாவக்குடமும் நிறையப் போகிறதா என்று சிந்தித்துப் பாருங்கள். ஏனெனில் சுதர்சன சக்கரம் இன்றும் கண்ணுக்கு தெரியாமல் சுற்றி கொண்டுதான் இருக்கிறது. அது உங்களின் கடைசி தவறுக்காக காத்திருக்கிறது. இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் பக்தி தீபம் குழுமத்தில் இணையுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் கமெண்டில் முழு பக்தியுடன் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று எழுதுங்கள். ஏனெனில் அந்த ஒரு நாமம்தான் உங்களை அழிவிலிருந்து காப்பாற்ற வல்லது. உங்களுக்கு பிடித்த வேறேதேனும் புராண கதைகளை தமிழில் மொழிபெயர்க்க வேண்டுமா, அல்லது இந்த கதையை பற்றி மேலும் ஏதேனும் தெரிந்து கொள்ள வேண்டுமா? எதுவாக இருந்தாலும் என்னிடம் கேளுங்கள், நான் உதவ தயாராக இருக்கிறேன்.